இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம். இப்போ வந்து இஸ்ரவேல் பர்வதங்களுக்கு எதிரான தீர்க்க தரிசனம் வந்து கர்த்தர் எதுக்காக உரைச்சார், எதுக்காக சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த இஸ்ரவேல் ராஜாக்கள் யூதா ராஜாக்கள் செஞ்ச அந்த டோட்டல் கரப்ஷனால் அந்த கரப்ஷன் முடிவு எண்டில் வந்து கர்த்தர் சொல்ல நியாய தீர்ப்பை கொடுக்குற தேவனாக இருக்கிறாரு. அதற்கு முன்பாக இருக்கட்டும், அதுக்கு பின்பாக இருக்கட்டும், கர்த்தர் சார் எசேக்கியேல் மூலம் செய்கிறார் அந்த காரியங்களை வந்து வெளிப்படுத்துகிறார். ஏசாயா வெளிப்படுத்துவார், எரேமியா வெளிப்படுத்துவார். இந்த நம்ம சின்ன தீர்க்கதரிசின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் யார் பெரிய இல்லை சின்ன தீர்க்கதரிசியில் வந்து ஆமோஸு, ஓசியா, இந்த காரியங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய காரியங்கள் வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்க்கணும் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகமம் 2 நாளாகமத்தில் உள்ள அந்த காரியங்கள் மட்டும் பார்த்துட்டு வரோம். தனியாக பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா யாரை பார்த்தோம், அத்தாலியார் பார்த்தோமா. அத்தாலியால் வந்து ஒரு ராணி, யார் அமத்சியாவோட அம்மா. யூதா ராஜாக்கள் அப்படிங்கும்போது இவங்க பேரை வந்து சேர்க்க மாட்டாங்க, ஒரு ராஜா தான் வந்து ஆளுகை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம். ஏன்னா அவள் என்ன செய்கிறா, ஆளுகை செய்யும்போது பார்த்திங்கன்னா யோய்தா என்ன செய்கிறாரு, யோவாஸ் வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். யோவாஸ் தான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஆமாம் அவனை வந்து ஒழிச்சு வச்சு ராஜாவாக்கி அத்தாலியெல்லாம் செய்கிறாரு, கொண்டு போடுறாரு. ஆனால் அந்த நன்றி அவன் நினைக்க என்ன செய்வான், அவனுடைய பையன் யோய்தாவுடைய பையன் என்ன செய்வான்னா கொலை பண்ணிடுவேன். அதே நேரத்தில் யோய்தா இருக்கிற வரைக்கும் தான் பார்த்து நான் ஒழுங்காக இருப்பேன். அவங்க போன பிறகு என்ன செய்வான், விக்கிரகங்களை வந்து கும்பிட ஆரம்பிச்சிருவேன். யோவாஸ் பார்த்தோம். யோவாஸுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய பையன் அமத்சியா, ரைட்டா, அமத்சியா கொடுத்துப்பான். 2 ராஜாக்கள் 14:1 வாசிங்க. 2 ராஜாக்கள் 14:1. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாகாசின் குமாரன் யோவாசுடைய 2ஆம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா ராஜாவானார். அமத்சியா இவனை குறித்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 3-4 வாசிங்க. இதுவும் பார்த்தோம்னா நினைக்கிறேன் 3-4 அவன் பிள்ளைய அவங்க அப்பா அமத்சியா பார்த்துச்சு. அடுத்து வந்து அசரியா, இதுவும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். வெண்குஷ்டா, தலையில் வந்து வெண்குஷ்டம். ஆமாம், இவன் காலத்தில் தான் பார்த்திங்கன்னா யோனான்ற ஒரு தீர்க்கதரிசி, ஆமோஸ், ஓசியா இருந்த காலங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யோதாம் 2 ராஜாக்கள் 15:32 வாசிங்க. 2 ராஜாக்கள் 15:32. அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். சாதோக்கின் குமாரத்தி ஆகிய அவன் தாயின் பேர் எருசால். ஆமாம், யாருங்க, யோதாம் வந்து யாருன்னா உசியாவின் குமார். அந்த நெத்தியில் வந்து வெண்குஷ்டம் வந்துச்சு பார்த்தீங்களா, அவனுடைய குமாரன். இவன் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா 34-35 படிங்க. அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் செய்தான். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பழியிட்டு தூபங்காட்டி வந்தார்கள். இவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினான். சரி, 2 நாளாகமும் 27:1 வாசிங்க. 2 நாள் 2 நாளாகமும் 27:1 வாசிங்க. யோதாம் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து 16 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். சாதோக்கின் குமாரத்தி ஆகிய அவன் தாயின் பேர் எருசால். அவன் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆனாலும் அவனைப் போல கர்த்தரின் ஆலயத்துக்குள் பிரவேசியாதிருந்தான். ஜனங்கள் இன்னும் தங்களை கெடுத்து கொண்டிருந்தார்கள். ஜனங்கள் இதாக இருந்தாங்க. இவன் வந்து என்ன பண்ணுறேன்னா கர்த்தருக்குள்ள வந்து நல்ல ராஜாவாக இருக்கிறேன். அவங்க அப்பா மாதிரி என்ன செய்யலை, ஆசாரியன் செய்கிற அந்த பலியெல்லாம் உள்ளே போய் தைரியமாக பலி தூபம் காட்டுறாங்க. அந்த வேலையெல்லாம் என்ன செய்ய மாட்டேன். அதை காட்டினால அவனுக்கு என்ன வந்துச்சு, வெண்குஷ்டம். அப்போ இவனுடைய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் 6 வருஷங்க. யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான். யோதாம் வந்து கர்த்தருக்குள்ளே வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய பையன்
ஆகாஷ். யோதாமுடைய பையன் தான் வந்து ஆகாஷ். ஆகாஷ் வந்து 2 ராஜாக்கள் 16:1 வாசி. 16:1. ரெமாலியாவின் குமாரனாகிய பெக்காவின் 17ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய யோதாமின் குமாரன் ஆகாஸ் ராஜாவானான். ஆகாஸ் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். அவன் தன் தகப்பனாகிய தாவீதை போல் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே தன் குமாரனை முதலாய் தீக்கடக்க பண்ணினான். ஆமாம், இவன் என்ன செஞ்சேன், ஆகாஷ் வந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத அதை வந்து பண்ணுறேன். அடுத்து இவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து மோசமான ஒரு ராஜாங்க. 10 வாசிங்க. அப்பொழுது ராஜாவாகி ஆகாஸ் தமஸ்குவில் உள்ள அசிரியாவின் ராஜாவாகில திகிலாத் பிளேசருக்கு எதிர்கொண்டு போய் தமஸ்குவில் உள்ள பலிபீடத்தை கண்டான். ராஜாவாகி ஆகாஸ் அந்த பலிபீடத்தின் சாயலையும் அதனுடைய சகல வேலைப்பாடாகிய அதன் மாதிரியையும் ஆசாரியனாகிய உரியாவுக்கு அனுப்பினான். ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவிலிருந்து வருகிறதற்குள் ஆசாரியனாகிய உரியா அப்படி கொத்த பலிபீடத்தை கட்டி ராஜாவாகிய ஆகாஸ் தமஸ்குவிலிருந்து அனுப்பின கட்டளையின்படியெல்லாம் செய்தான். ராஜா தமஸ்குவிலிருந்து வந்தபோது அவன் அந்த பலிபீடத்தை பார்த்து அந்த பலிபீட தண்டையில் சேர்ந்து அதன் மேல் பலியிட்டு தன் சர்வாங்க தகன பலியையும் தன் போஜன பலியையும் தகனித்து தன் பான பலியை வார்த்து தன் சமாதான பலிகளின் இரத்தத்தை அந்த பலிபீடத்தின் மேல் தெளித்தான். கர்த்தரின் சந்நிதியில் இருந்த வெண்கல பலிபீடத்தை அவன் தன் பலிபீடத்துக்கும் கர்த்தரின் ஆலயத்துக்கும் நடுவே ஆலயத்தின் முகப்பிலிருந்து எடுத்து அதை தன் பலிபீடத்திற்கு வடப்புறமாய் வைத்தான். ராஜாவாகிய ஆகாஸ் ஆசாரியனாகிய உரியாவை நோக்கி, இந்த பெரிய பலிபீடத்தின் மேல் நீ காலை சர்வாங்க தகன பலியையும் மாலை போஜன பலியையும் ராஜாவின் சர்வாங்க தகன பலியையும் அவருடைய போஜன பலியையும் தேசத்தினுடைய சகல ஜனத்தின் சர்வாங்க தகன பலியையும் அவர்கள் போஜன பலியையும் அவர்கள் பான பலிகளையும் செலுத்தி அதன் மேல் சர்வாங்க தகனங்களின் சகல இரத்தத்தையும் பலிகளின் சகல இரத்தத்தையும் தெளிப்பாயாக. அந்த வெண்கல பலிபீடமோ நான் சன்னதம் கேட்கிறதற்கு உதவும் என்றான். ராஜாவாய் ஆகாஸ் கட்டளையிட்டபடியெல்லாம் ஆசாரியனாகிய உரியா செய்தான். பின்னும் ராஜாவாகிய ஆகாஸ் ஆதாரங்களின் சவுக்கைகளை அறுத்துவிட்டு அவைகளின் மேலிருந்த கொப்பரைகளை எடுத்து கடல் தொட்டியை கீழே நிற்கிற வெண்கல ரிஷபங்களின் மேலிருந்து இறக்கி அதை கற்களின் தள வரிசையிலே வைத்து ஆலயத்தின் அருகே கட்டியிருந்த ஓய்வு நாளின் மண்டபத்தையும் ராஜா பிரவேசிக்கும் மண்டபத்தையும் அசிரியருடைய ராஜாவின் நிமித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அப்புறப்படுத்தினான். ஆகாசு செய்த மற்ற ரொம்ப வந்து கொடுமையான விஷயம் செஞ்சது வந்து ஆகாஷ் வந்து தான் செஞ்சேன். சரியா? யூதா ராஜாக்கள் வந்து யாரோட பையன்னா அமஸ்யாவோட பையன், யோதாமுடைய பையன், எசேக்கியாவுக்கு அப்பா, சூரிய கடிகாரம் செஞ்சேன். அதுக்கடுத்து தான் எசேக்கியாவும் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவங்க அப்பா பேர் எசேக்கியா வர்றான். எசேக்கியா வந்து என்ன பஸ்கா கொண்டாடுறேன். அவன் செஞ்ச ஒரே ஒரு தவறு மட்டும் நம்ம வந்து பார்க்காம அது முடிச்சோம்னு நினைக்கிறேன். எசேக்கியா வந்து ரெண்டு நாளாகும் 29:1 வாசி. 29:1. எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டார். சகரியாவின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அபியால். இது 26 வருஷம். அதுலேயே 29 ஆமாம்.
அப்படியே லேவியர் தாவீதின் கீத வாக்கியங்களையும் ஆசாரியர் பூரிகைகளையும் பிடித்து நின்றார்கள். 2 நாளாகமம் 30:26. அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை. நல்ல ஒரு பஸ்கா கொண்டாடுவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 31:1 வாசிங்க. இவையெல்லாம் முடிந்த பின்பு வந்திருந்த இஸ்ரவேலர் எல்லாரும் யூதாவின் பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் யூதா பென்யமீன் எங்கும் எப்பிராயிமிலும் மனாசேயிலும் கூட உண்டான சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மேடைகளையும் பீடங்களையும் இடித்து அவைகளை எல்லாம் தகர்த்து போட்டார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவரவர் தங்கள் ஊர்களில் இருக்கிற தங்கள் காணி ஆட்சிக்கு திரும்பினார்கள். ஆமாம், கர்த்தருக்கு நல்ல காரியம் வந்து செய்வேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 32 வந்து பார்த்தீங்கன்னா 24 வாசி, 24, 25 கூட வாசி. 32, 24, 25. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. எசேக்கியாவின் மனமேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடினால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எருசலேமில் உள்ள அந்த யோர்தான் நதியை வந்து எருசலேமுக்குள்ளே நம்ம யோர்தான் நதி இருக்குல்ல அதுக்குள்ளே வந்து இவன் வந்து தண்ணி வர்ற மாதிரி வச்சுருப்பேன். ஆமாம், அந்த காரியம் முடிஞ்சிருப்பேன். 32 வந்து பார்த்தீங்கன்னா 30 வாசி. 32, 30. இந்த எசேக்கியா கீயோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதில் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீது நகரத்திற்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வைத்தது. ஆமாம், தண்ணியை வந்து என்ன செய்யணும்னா உள்ளே திருப்பி விடுவேன். அடுத்து வந்து 2 ராஜாக்கள் 18:1 வாசிங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசையாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானார். இந்த என்னோட காணிக்கு வர கொடுப்பேன். 14 வருஷம். எத்தனை இலக்கா இது? 18 14 15 16 வரைக்கும் வாசிச்சிருந்தேன். 18 2 ராஜாக்கள் 18 14 to 16. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 14 to 16. அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசிரிய ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போ, நீர் என்மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசிரிய ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தி இருந்த பொன் தகடுகளை கலட்டி அவைகளை அசிரிய ராஜாவுக்கு கொடுத்தான். அந்த சனகரிப்பு வந்தப்ப எல்லாத்தையும் மீட்டெடுப்பார். பழையபடிக்கு என்ன செஞ்சானா காணிக்க அவனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். அதை பண்ணி மறந்துட்டேன். அதை மனம் மேட்டிமே வசமா. இது வந்து 15 வருஷத்துக்கு பின்னாடி நடந்தது. அதனால எல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவர்கிட்ட வந்து ஆயுசை கூட்டி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆயுசை கூட்டி கொடுத்தாலும் அறிவு இருக்குல்ல. அழுகும்போது 15 வருஷம் கூட்டி கொடுக்குறாரு, அதுக்காக மனமேட்டுமையாக இருக்கணும்னு அர்த்தமா? நான் அவர் ஆண்டவரை எவ்வளோ நாளைக்கு இருக்க சித்தம் கொள்றாரு, அவ்வளோ நாளைக்கு இருந்தால் போதுமானது. அதில் அவருடைய காரியங்கள் வந்து செஞ்ச போதுமானது. ஆனால் ஆண்டவர் ஒரு வியாதியிலேருந்து அவனை வந்து சுகப்படுத்தி அவராக தான் கொடுக்குறாரு. 15 வருஷம் கூட்டி கொடுங்க. இப்போ அந்த கூட்டி கொடுக்க நான் கேட்க மாட்டேன். வியாதியாக இருக்கும்போது என்ன செய்வேன்னா அழுவேன். அது கூட வாசிடுவோமா?
20 1 2 3 வாசிங்க. 2 ராஜாக்கள் 20 1 2 3 கூட வாசிப்பார். 3 வரைக்கும் வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா வந்து ஏசாக்கு என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு ஏசாயா வந்து அழுகிறேன். அழுத உடனே 6 வாசிங்க. உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லி சுகமில்லாத கேட்குறேன். கேட்டின கர்த்தர் வந்து 15 வருஷத்தை வந்து கூட்டி கொடுக்குறாரு. இப்போ இந்த இடத்துல வந்து அவன் கேட்கல, பட் ஆனால் ஆண்டவர் ஒரு 15 வருஷத்தை கூட்டி கொடுக்குறாரு. அந்த 15 வருஷத்துல என்ன செய்ய சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது மற்ற விஷயத்தில் நல்லவனே இந்த காரியங்களுக்கு கர்த்தரை நம்பாமல் என்ன செய்யணும், என்ன செய்கிறான்னா ராஜாவை வந்து நம்புகிறேன். சனகரிப்பிலிருந்து மீட்டெடுத்த தேவன் அடுத்த ராஜாவை எதிரியை வந்து மீட்டெடுப்பாரா அப்படிங்கிற வந்து ஒரு நம்பிக்கை வந்து அது மேலே. இப்போ ஒரு காரியம் செய்கிறார் கர்த்தர் வந்து ஒரு அற்புதம் செய்கிறாரு. அற்புதம் செய்யும்போது அடுத்த காரியத்துக்கு நம்ம மனுஷரை சார்ந்தது அவனை நம்ம குறை சொல்ல வேண்டியதில்லை. ஒன்று செஞ்சு அதுக்கு அதுவே சரி எல்லாம் ஆண்டோடைய கருத்தில் ஒப்புன்னு வைக்க மாட்டாங்க. அடுத்து மனுஷங்க சார்ந்து கூட முடியாது. சரி சிந்தை வந்து நம்ம ஏதாவது ஒரு தேவையோட வச்சுன்னா இந்த இவங்ககிட்ட கேட்போமா, இந்த அவங்ககிட்ட கேட்போமா, அப்படி தான் தோணுமே. சரி ஆண்டோடைய கருத்தில் வைப்போம், ஆண்டவர் சந்திப்பார் அப்படிங்கிறத இருக்காரு. உன்னோட வாங்கி பழகிருப்பான். சரி நம்ம கேட்டோம். சரியா? அது மாதிரி அவனும் இருக்கேன். நம்ம அவனை குறை சொல்லக்கூடாது. நம்மளும் அப்படிதான். ஒரு காரியம் கருத்தை செஞ்சாருன்னா எல்லா காரியத்தையும் தேவனுடைய கருத்தில் தான் வைக்கணும்னு சொல்லி சார். நம்ம எல்லா காரியத்தையும் சரி தேவனத்தில் வைக்கிறது கிடையாது. அவரை நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது. அது நம்ம கற்றுக்குறோம். நமக்கு எத்தனை வருஷம் இருந்தாலும் ஏதோ ஒரு காரியம் கற்று செஞ்சு அற்புதம் செஞ்சுட்டாரு, இந்த விஷயத்தில் அற்புதம் செஞ்சுட்டாரு, இந்த விஷயத்தில் அற்புதம் செய்வாரான்னு விஷயக்கூடாது. நம்பாமல் இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்திலும் கற்று செய்கிறாரு. நம்பிக்கை வைக்கணும். எல்லா விஷயத்திலும் அற்புதம் செய்கிற தேவனை அது எப்படி தான் நம்ம கடந்து வந்தாலும் சரி, எல்லா நேரங்கள்லேருந்து மனுஷர் தான் சரி சார்ந்து கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் இருக்கா நம்ம செய்யணும், மாற்றிக்கிறேன். அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கிற வேண்டிய விஷயம். அப்புறம் என்ன பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா 20 வந்து பார்த்தீங்கன்னா 12 13 அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய பேரோத்தாக் பலாதான் என்னும் பாபிலோன் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷசாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷசாலைகளில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். ஆமாம், இந்த சனகரிப்பது பாபிலோன் தான். அப்போ சரி அங்கே தான்டா எதிரி வந்தேன், நம்மக்கிட்ட இருக்கலாம் காமிக்கிறது வந்து அது ஒரு பெருமை இருக்குது அப்படிங்கிற ஒரு பெருமையில தான் நான் காமிக்கிறேன். அதை வந்து அப்போ வந்து ஏசாயா தீர்க்கதரிசின்னு சொல்லுவார், நீ காமிச்சிட்டா அவன் வந்து சரி அள்ளிட்டு போயிடுவா. இப்போ நம்ம இந்தியா தேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஆங்கிலேயர் அந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன கோகினூர் வைரம் அதை கூட வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கோகினூர் வைரத்தை வந்து என்னென்னா ஒரு வெள்ளைக்கார தளபதி தான் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு நம்ம சரண்டர் பண்ணுனா இவங்க என்னத்தையும் ஆட்டை போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் கையில் மறைச்சி வச்சா, பேண்ட்டில் மறைச்சி ஏதோ ஒன்று மறைச்சி வச்சு டைரெக்டாக தனியாகவே போய் கொண்டு அங்கே கொண்டு கொடுத்துருவார் இங்கிலாந்தில். அப்போ அந்த ஒவ்வொரு ராஜாக்களுடைய அந்த கிரீடத்தில் தான் அந்த வயிறை வந்து வச்சுருக்காங்க. பயங்கர விளையாடப்பட்டது எங்கேயும் கிடைக்காதான். இப்போ எப்போவுமே வந்து அந்த ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டு ஒரு நாள் வச்சுருப்பாங்க. அந்த நாளில் உட்காரும்போது அந்த கிரீடத்தை வச்சு எல்லோரும் வந்து பார்ப்பாங்கன்னா, மற்ற நாளில் வந்து தனிப்பட்ட முறையில் வச்சுருப்பாங்க. போய் பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல. இப்போ வந்து இங்கிலாந்து ராணி
இறந்தாங்கல்ல எலிசபெத்து. அவங்க வந்து அந்த இது வச்சுருக்கும்போது நிறையா தகவல்கள் வந்து இப்போ யூடியூப்பில் நிறைய ஈஸியாக இருக்கு இல்லையா. அப்போ நீங்கள் எங்கிட்ட வந்து எடுத்து வந்து எல்லா தகவலும் போட்டதுனால அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து அந்த கிரீடத்தை வைக்கலையா, அதை கொண்டு போய் மியூசியத்தில் வச்சுட்டாங்க. பார்க்க விட்றாங்களோ என்னது நமக்கு வந்து தெரியல. அப்படி நிறையா வந்து ஏகப்பட்டது வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க. அது மாதிரி ஆங்கிலேயர் வந்து இங்கே வந்து அடிமையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் உள்ள, அது எனக்கு சரியாக ஞாபகம் வரல, இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே ஒரு நாடு வட இந்தியாவில் வந்து ஏதோ ஒன்று இருந்திருக்கு, மற்றவங்க வந்து அதை எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வேலையே போட்டிருக்காங்க. இப்போ தானே வந்து பார்த்திங்கன்னா மின்வேலி அதெல்லாம் இருக்குது, உயிர் வேலின்னு சொல்லி அதுவே போட்டு விட்ருக்காங்க. எத்தனையோ மைல் தூரத்துக்கு. நம்ம இப்போ வாடிப்பட்டி கூட வச்சுக்கோங்களேன், வாடிப்பட்டி திண்டுக்கல் போகக்கூடாது. திண்டுக்கலுக்கு போகக்கூடாதுன்னா இப்போ நமக்கு செக் போஸ்ட் இருக்குது, போலீஸ் இருக்குது, அதெல்லாம் இருக்குன்னா அவங்க வந்த துவக்கன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ திண்டுக்கலுக்கு போகக்கூடாது அப்படின்னா இந்த ரோட்டை மட்டும் மறைச்சா பார்த்தாது. எங்கேருந்து மறைக்கணும்? சிறுமலைன்னு இருக்குதா, குட்லானப்பட்டு மலை. இந்த பக்கம் போய்ங்கன்னா ஆற்றை தாண்டி நாகமலை, ரைட்டா, இதெல்லாம் மறைக்கணும். நாகமலையை தாண்டினா அங்கிட்டு என்ன வரும் பார்த்திங்கன்னா நாகமலை புதுக்கோட்டையை தாண்டி நம்ம தேனி விலை, இப்படி எல்லா வழியாக போகலாம் இல்லையா. அப்போ எங்கிட்டலாம் வந்து அந்த பாதை போகக்கூட அது வரைக்கும் ஒரு உயிர் வேலி வந்து அமைச்சிருக்காங்க நம்ம ஆட்களே வச்சு. அதோட வந்து ஏதோ ஒரு உயிர் வேலின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஆங்கிலேயர் அதையே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பு பார்த்துருக்காரு, இது என்னடா உயிர் வேலின்னு போடுறாங்க, இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னு அவர் அங்கேயிருந்து வந்து ஆராய்ச்சி ஆய்வு பண்ணும்போது இந்த முள் வேலி போட்டது வந்து பிஞ்சு போய் இத்து போய் இருந்திருக்கு, அங்கேயே இருந்திருக்குது. அப்புறம் வந்து இவங்க வந்து ஏதோ டோட்டலாக வந்து இவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து ஆக்குபை பண்ணதுனால இதை வந்து அவங்க கவனம் செலுத்த விட்டுட்டாங்க. அப்படி வந்து மறைச்சிருக்காங்க. நம்மளுடைய எல்லா விதத்துலையும் இங்கேருந்து தோண்டிட்டு போயிருக்காங்க. பழைய நாட்களில் வந்து இந்தியாவை கண்டுபிடிக்கணும், இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா செழிப்பான நாடு அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிக்கிறதுக்காக வாஸ்கோட காமா வந்தாராம். அவர் வந்து அமெரிக்கா போயிட்டார். அமெரிக்கா போய்ட்டு அங்கே இருக்கிறவங்கள பார்த்துட்டு தான் வந்து அவங்க இந்தியர் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. கடைசியில் பார்த்தா இந்தியா நாடு வேறு நாடாக இருந்திருக்கு. அப்புறம் தான் அவங்க வந்து செவ்விந்தியன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி நிறையா வந்து வளம் உள்ள நாடு. அப்போ எங்கே என்ன கிடைச்சாலும் என்ன சொல்கிறேன் அள்ளிக்கிட்டு அவங்க நாடு கொண்டு போயிடுவாங்க, பொதுவாக இங்கே வைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நமக்கு பத்மநாபபுரம்னு சொல்லிட்டு ஒரு கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாசல் இவங்கள்ட்ட தான் திறக்கணும், இவங்கள்ட்ட திறக்கணும், அவங்களுக்குள்ள அந்த ராஜ பரம்பரையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பாங்களா. அப்போ இவங்களுக்கு மானியம், இப்போ வந்து மானியம் தானே, கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுக்குது. ஆனால் அந்த பொறுப்பு வந்து அவங்க கையில் இருக்கா, சாவி கூட அவங்க கையில் தான் இருக்குமா. அப்போ ஒவ்வொரு சாவியும் ஒரு தடவை வந்து சாமி இதெல்லாம் பார்த்து குறியெல்லாம் பார்த்து ஒரு தடவை வந்து திறந்துருக்காங்க. ஒன்றை திறந்தா இது கடல் பாதை இருக்குது அழிஞ்சிருன்னு சொல்லி ஒன்று பூட்டி போட்டிருக்காங்க. நிறைய நம்ம பார்க்குறாரு, உண்மையாக பையன்னு தெரியல. அப்போ ஒன்று திறக்கும்போது ஏகப்பட்ட பொண்ணு வந்து தங்கமாக குமிச்சு அதை பார்த்துட்டு இது மட்டும் வெளியில் இருந்துச்சு அள்ளிட்டு போயிருப்பேன். ஆங்கிலேயர் உள்ளே இருந்ததுனால தான் தப்பிச்சிச்சு. ஆனால் அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராஜாக்கள் வந்து கோயில் கட்டி பாதாளத்தில் தான் வந்து இந்த செல்வங்கள்லாம் சேர்த்துச்சு. அதுக்காக தான் கோயில் கட்டியிருக்காங்க. அது கடைசியில் என்ன செஞ்சு விக்கிரகங்களை மாறிடுச்சு. கோப்பில் சீல்னா ராஜா இருக்கிற இடம், அதில் ஒரு சாமியை வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து பாதாள சிறை விட்டு அதுக்குள்ளே வந்து இந்த கஜானெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. முக்கியமானது இவங்க தப்பி போகிறது. இப்போ நம்ம ராணி மங்கம்மா இருக்காங்களா, ராணி மங்கம்மா மதுரையில் வந்து இது நம்ம இது ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷனுக்கு எடுத்த அப்படி அந்த கட்டடம் இருக்கு. அவர் நம்ம நல்ல ஒரு பேர் உள்ளவர் திருமலை நாயக்கர் மகள், நம்ம ராணி மங்கம்மாள் சத்திரம் ஜங்ஷனுக்கு எதிர்த்தாப்புல ஒரு கடையாக கட்டி விட்டுப்பாங்க. இப்போ ராணி மங்கம்மாள் சத்திரம் முன்னாடி வந்து ஒரு ஸ்கூல் இருக்கும், அவர் பேர் நல்ல பேர். அவர் வந்து ட்ரஸ்ட் வச்சு ஸ்கூல் வச்சு நடத்துகிறார். ஸ்கூல் நடக்குது ராணி மங்கம்மாள் தான் அதோட அவங்களுடைய அரண்மனை. ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் தான் நடக்குது. ஆமாம், அதை வந்து அவர் வந்து ட்ரஸ்ட் வச்சு அது வந்து வச்சு நடத்துகிறாரு. எல்லாமே கடையாக கட்டி விட்டாங்க. அது ஆனால் அந்த அம்மா இருந்த அரண்மனை. ராணி மங்கம்மாள் வந்து மதுரை ஆண்ட போது இருந்த அரண்மனை. அங்கே இருந்து நம்ம சோழவந்தானில் வந்து ஸ்கூல் இருக்குது, பெண்கள் உயர்நிலைப்பள்ளி. ஆமாம், அது வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மாவோட அரண்மனை சோழவந்தானில். ஆமாம், அங்கேருந்து இங்கே வரைக்கும் உங்களுக்கு ஒரு குகை நான் பார்த்துருக்கேன். எங்கள் படிக்கையில் உள்ள குகை இருக்குல்ல, கீழே வந்து படி வழியாக போச்சு. அந்த சின்ன இந்த இவ்வளோ தூரத்துக்கு தான் வந்து அது கேட்டு. ஆமாம், உள்ள
அவ்வளோ தூரம் தோண்டி ஒரு இப்போ நமக்கு நமக்கு மெட்ரோ ட்ரெயினில் குகைக்குள்ள வழியாக போகுது. இப்போ தோன்றிருக்கா? அப்போ இப்போ ஆட்களை வச்சு தோண்டிருக்காங்க. ஏன் பூரா ஏகப்பட்ட வீரர்கள் வச்சுருந்துருக்காங்கல்ல. அப்போ தோண்டி அங்கேருந்து இங்கே இருந்தம்மா இங்கே வருமா, இங்கேருந்து அங்கே வரும். அந்த நாட்களில் வந்து ராஜாக்கள் ராணி சம்மந்தப்பட்டவங்க. இப்போ நமக்கு விஜய் வந்தால் கூட்ட நெரிசலாக இருக்குது, ஏதாவது சுடுறேன் கொள்றேன் திட்டுறாங்கல்ல. அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃப்ளைட்டில் வருவாங்க, ஹெலிகாப்டரில் வருவாங்க, அந்த மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. தனி காரில் வராங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா அண்டர் கிரவுண்டில் போயிடுறது. ஏதாவது இந்த முடிசூட்டுற முக்கியமான நாட்களில் தான் பார்த்திங்கன்னா நகர்வலம்னு சொல்லுவாங்க. அப்போ மட்டும்தான் ராஜாக்கள் வந்து வருவாங்க, ராணிமார் வருவாங்கன்னு சரித்திரம் இல்லை. நகர்வலம்னு சொல்லிட்டு ஒரு டே குறித்து அவங்க வந்து ரதத்தில் வந்து சுற்றி வருவாங்க. அந்த மாதிரி இருக்குது. அது திருமணம் அப்படிலாம் பார்த்திங்கன்னா அரண்மனையில் அதுவும் ஸ்பெஷலாக ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் வந்து கல்யாணம் அதெல்லாம் பண்ணுவாங்க. மற்றபடி நார்மலாக அவங்க போகணும், ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் தஞ்சாவூர் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு குகை இருக்குது. அந்த தஞ்சாவூர் அரண்மனையிலேருந்து இந்த குகை வழியாக வந்து சாமி கும்பிட்டு போயிடுவாங்க. இப்போ இங்கே வந்து தெப்பக்குளத்தில் ஒரு கோயில் இருக்கா, தெப்பக்குளத்துக்கும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் குகை இருக்குது. இப்போ நமக்கு வந்து தோண்டி கீண்டி போட்டதுனால வந்து அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா, நான் எனக்கு நல்லா தெரியும், ராணிமங்கம்மாள் ஸ்கூலில் அந்த குகை அது வாசலை வந்து பூட்டி போட்டிருந்தாங்க. பூட்டி போட்டிருக்காங்க. என்ன அது இருக்குதா ஆயிடுச்சுனாங்க. நான் அந்த ஸ்கூலுக்கு இந்த பக்கம் படித்தேன், அதை வந்து டோட்டலாக மூடி போட்டாங்க. ஃபஸ்ட் 1ஆம் கிளாஸ் என்னமோ படித்தேன். அவர் ரொம்ப முடிட்டாங்க. ஆமாம், அப்போவே குகையை மூடிட்டாங்க. அந்த முற்றத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா, முற்றம்னா அவங்க நியாயம் விசாரிக்கிற சிம்மாசனம் வைக்கிறது. இந்த மகால் போவோம்ல, திருமலை நாயக்கர் மகால் போது சிம்மாசனம் போட்டிருக்காங்களா, அந்த சிம்மாசனம் வெட்ட வெளியாக இருக்கிறது பார்த்தா அங்கே தான் டான்ஸு கின்ஸு எல்லாம் பண்ணுறது. சிம்மாசனம் வந்து அந்த சேர் மாதிரி போட்டிருந்தாரில் அதில் உட்காந்துருப்பார். மீதி எல்லோரும் அந்த பள்ளத்தில் உட்காந்துருப்பாங்க. அங்கே நான் படிக்கும்போது இவ்வளோ பெரிய இவ்வளோ தான் இருக்குது. அது உங்களுக்கு சிம்மாசனம் நியாயம் விசாரிக்கிற இடமா இல்லை அவங்க இருக்கிற இடமா, அதுக்கு எங்களுக்கு கிளாஸ் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் தான் இந்த இது இருந்துச்சு, பூட்டி போட்டிருந்தாங்க. அப்போ அந்த படி வந்து படியாக உள்ளே போகிறது நம்ம பார்த்தோம். ஆமாம், திண்டுக்கல் மலைக்கோட்டையிலையும் ஒரு குகை இருக்குது. அது வழியாக ஊமத்தொரை போனார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன், இப்போ எட்டயபுரத்தில் ஏதோ ஒரு அரண்மனை இருக்குது. அவர் மேலேருந்து குதிச்சிருக்கிறார். இந்த வசனம் பேசுகிறாங்கல்ல, நாட்டு நற்றாயா மஞ்சள் அரைத்து பணிவு அந்த ஜாக்சத்துக்கு நார்மலாக வந்து மொட்டை மாடியில் வச்சு தான் விசாரிச்சிருக்காங்க. அந்த ஜாக்சன் துறையை வந்து 2 பேரும் வந்து பேசியிருக்காங்க. பேசவும் இவர் இப்படிலாம் பேசவும் பிடிங்கடானோன்னு அப்படி குதிச்சுட்டாரு. மொட்டை மாடியில் குதிச்சு கால் ஒடிஞ்சு போய் அப்புறம் வந்து சின்ன மருது பெரிய மருது வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இவன் எட்டயபுரம் பேர் நல்ல பேர் எட்டயபுரம் எட்டப்பன் அவன் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிது இவரை பிடிச்சி வந்து கயத்தாரில் கொண்டு போய் தூக்கில் போட்டு மன்னிப்பு கேட்காது, மன்னிப்பு கேட்க மாட்டேன்ட்டான். கடை மன்னிப்பு கொண்டு போய் நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க மாட்டேன். சுட்டு கொண்டாலும் கொள்கடான்னு நெஞ்செல்லாம் நிமித்தினாரான். இங்கே அப்போ என்ன எதுக்கு தூக்கில் ஓட்டாங்கன்றது சொல்லப்படலை. தூக்கில் நிமிட்டுறாங்க. தூக்கில் போடும்போது கூட வந்து தூக்கில் போடும்போது அந்த பாடியெல்லாம் எதுவுமே அசையலை, தொடிகளை. அவ்வளவு வைராக்கியம். நாட்டுக்கா சரி கத்தனவர். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான், இருக்கிறது வந்து அவன் சடங்கரிப்பு வந்திருக்கான், கத்தர் பாதுகாத்துருக்கிறாரு, இதெல்லாம் மறந்துடுறது தான். சில நேரங்களில் வந்து கத்தர் நமக்கு செய்கிற காரியங்கள் செய்கிறோம் மறந்துட்டு மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக இவன் வந்து தன்னுடைய காமிக்கும் போது அப்போ தான் ஏசாயமாக கத்த சொல்லுவார், நீ நல்ல செய்ய, இந்த காரியம் வந்து உன்னுடைய நாட்களை வந்து நடக்காது, உன் பிள்ளை நாட்களை வந்து நடக்கும். அப்போ நன்மை செய்கிறது எந்த விஷயம்னாலும் சரி, அந்த நன்மைக்கு அவன் தப்பு பண்ணாலும் அந்த நன்மைக்கு ஈடுகட்டுகிற தேவன். அதுக்காக நம்ம நல்லா வந்து புரிஞ்சுக்கிறோம். 17-18 ஆசி 2 ராஜாக்கள் 20. ஆமாம், 2 ராஜாக்கள் 20, 17-18. இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களில் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரராக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாம், அது எப்படி அது வந்து எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து
ரெண்டு நாளாகவும் 36க்கு வாங்க. ம். 17, 18, ஆதலால் 19, 20. ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேரின் ராஜாவை வரப்பண்ணினார். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்திலே பட்டயத்தினால் கொன்று வாலிபரையும் கன்னியாஸ்திரிகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்பவிடவில்லை. எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பனிமுட்டுக்கள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷங்களும் ஆகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியால் சுட்டரித்து அதிலிருந்து திவ்யமான பனிமுட்டுக்களை எல்லாம் அழித்தார்கள். பட்டயத்திற்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போனான். பெர்சியா ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாக இருந்தார். 2 ராஜாக்கள் 24ல் 10 to 16 வரைக்கும் வச்சுருக்கேன். 2 ராஜாக்கள் 24 10 to 16. அக்காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரின் சேவகர் எருசலேமுக்கு வந்தார்கள். நகரம் முற்றுகை போடப்பட்டது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய சேவகர் நகரத்தை முற்றுகை போடுகையில் அவன் தானும் அதற்கு விரோதமாய் வந்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாவினிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8ஆம் வருஷத்திலே பிடித்து கொண்டான். அங்கே இருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரண்மனையின் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டாக்கி இருந்த பொன் பனிமுட்டுக்களை எல்லாம் கர்த்தர் சொல்லியிருந்தபடியே உடைத்து போட்டு எருசலேமியர் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலிகளும் ஆகிய 10,000 பேரையும் சகல தச்சரையும் கொல்லரையும் சிறைபிடித்து கொண்டு போனான். தேசத்தில் ஏழை ஜனங்களே அல்லாமல் வேறொருவரும் மீதியாய் இருக்கவில்லை. 12வது பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள் கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவனாக நன்மை செஞ்சனா இவனுடைய நாட்கள் நடக்கலைன்னா அவனோட பனிஷ்மெண்ட் யார் மேலே போய் சேருன்னா பிள்ளை மேலே போய் சேரும். அப்போ கவனமாக நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் அப்படிங்கிறது இவன் கற்றுக்கணும். எஸ்ஐக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் பையன் மனாசே வரையும் பயங்கர மோசமான கொண்டது. மனாசே 2 ராஜாக்கள் 21:1. மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ராஜாக்களே கூடுதலான ஆட்சி செஞ்சது எல்லா ராஜாக்களே. ஆமாம் 55 வருஷம் இருந்து 55 வருஷம் வந்தால் கொடுமை பண்ணிங்க. எஸ்ஐக்காவுக்கு பிறந்த பையனான்றதே நமக்கு சந்தேகமாக இருக்கும். 2, 3, 4, 5 வரைக்கும் வச்சுங்க. 21. 2 ராஜாக்கள் 21. 25 7 இருங்க வர 7 வரைக்கும் வச்சுருங்க. 1லிருந்து 7 வரைக்கும். ஆமாம். அவன் ராஜ்யபாரம் பண்ணும் 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து அதற்கு எதிரே பாளையம் இறங்கி சுற்றிலும் அதற்கு எதிராக கொத்தளங்களை கட்டினார்கள். அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷம் மட்டும் நகரம் முற்றுகை போடப்பட்டிருந்தது. 4ஆம் மாதம் 9ஆம் தேதியிலே பஞ்சம் நகரத்திலே அதிகரித்து தேசத்தின் ஜனத்திற்கு ஆகாரம் இல்லாமற் போயிற்று. நகரத்தின் மதிலில் திறப்பு கண்டது. அப்பொழுது கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கையில் யுத்த மனுஷர் எல்லாரும் 2 ராஜாக்கள் 21 2 வரைக்கும். சரி. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து
தன் தகப்பனாகிய எசேக்கியா இடித்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் செய்தது போல் விக்கிரகத்தோப்பை உண்டாக்கி வானத்தின் சேனைகளெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்தான். எருசலேமிலே என் நாமத்தை விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி குறித்த கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டி தன் குமாரனை தீமிதிக்க பண்ணி நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கிறவனுமாய் இருந்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவன் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாய் செய்தான். இந்த ஆலயத்திலும் நான் இஸ்ரவேலின் சகல கோத்திரங்களிலும் இருந்து தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றைக்கும் விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லி குறித்த ஆலயத்திலே அவன் பண்ணின தோப்பு விக்கிரகத்தை வைத்தான். நான் அவர்களுக்கு கற்பித்த எல்லாவற்றின் படியையும் என் தாசனாகிய மோசே அவர்களுக்கு கற்பித்த எல்லா நியாயப்பிரமாணத்தின் படியையும் செய்ய ஜாக்கிரதையாய் இருந்தார்களே. ஆனால் நான் இனி இஸ்ரவேலின் காலை அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தை விட்டு அலைய பண்ணுவதில்லை என்று சொல்லியிருந்தார். ஆனாலும் அவர்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் செய்தீங்க பார்த்தீங்களா? டோட்டலாக யோராம இன்னும் இப்போ எதற்கு முன்னாடி பிரச்சனை எகுவோட பையன் இந்த யூதா ராஜாக்களை யோராம 400 முறை இடிக்கிறது வந்து இஸ்ரவேலில் இஸ்ரவேலில் யோராம. இப்போ கொஞ்சம் முன்னாடி படிச்சோம்ல யார் இது ஆகாஷ், அவனும் ஆலயத்தை இடித்து இது பண்ணுறேன் போய் அங்கே இருக்கிறத கொண்டு வந்து அதே மாதிரி இவன் என்ன செய்ய மனாசன் அதுவும் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க என்ன பண்ணான்னு தெரியல. அதெல்லாம் போய் கேட்குறேன் போய் ஏன்டா கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க எனக்கு இதெல்லாம் பண்ணினேன் அவர் மேலே அவனுக்கு என்ன கோபம்னு அவனை பார்த்தா நம்ம கேள்வி கேட்கணும். அந்த மாதிரி காரியங்களை வந்து செய்வேன். பயங்கர மோசமான அது மனாசன். ஆமாம், உள்ளதுலேயே மோசமான மனாசன்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாரை காட்டிலும். 55 வருஷம் தகவல். ஆமாம், அதுக்கு போய் இதுக்கு 55 வருஷம் உனக்கு தெரியல. இது வருஷம் 21 2 நாள் ஆகுமா? 33 1 வச்சுங்க. 2 நாள் ஆகுமா? 33. மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாக இருந்து 55 வருஷம் எருசலேமே ஆகும். 12 வயசுல வந்துட்டேன். 2 நாள் ஆகணும். 33. ஆறு வரைக்கும் அதில் 6 வரைக்கும் வாசிச்சுங்க. எத்தனை அதில் இப்போ வாசிங்களா? 33ல் 6 வரைக்கும் வாசிச்சுங்க. 1 கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரகத்தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவன் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதையும் செய்தான். 8-9 வருஷம். நான் மோசையை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாயப்பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடியே அவர்களுக்கு நான் கற்பித்தவைகளை எல்லாம் அவர்கள் செய்ய சமாதானமாய் இருந்தார்களே ஆகில் நான் இனி அவர்கள் காலை அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்தி வைத்த 2 நாள் 33 8 9 அதாக்கா வாசிட்டு இருக்கேன். தேசத்திலிருந்து விலக பண்ணுவதில்லை என்றும் தேவன் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லியிருந்த தேவனுடைய ஆலயத்தில் தானே அவன் தான் பண்ணுவித்த விக்கிரகமாகிய சிலையை ஸ்தாபித்தான். அடுத்து 9 அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய்
மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினார். வச்சது பார்த்தாம ஜனங்கள் என்ன செய்கிறேன் ஏவி விடுறேன். அப்போ கர்த்தர் பார்க்குறாரு, பொறுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன செய்கிறாருன்னா 10 10-11 வாசிங்க. அதில் 33 கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடிகளில் பிடித்து 2 வெங்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார். செஞ்ச கொடுமைக்கு கர்த்தர் வந்து பேசிட்டே இருப்பாரு. நான் கேட்க மாட்டேன், அடங்க மாட்டேன். அதான் சொன்னேன், சிறையை வச்சுருக்கேன். சிறைக்கு போகணுன்னா சொன்னபடி கேட்டிருக்கேன். ஜெயிலில் போட்ட பிறகு அவனுக்கு புத்தி வந்துடும். ஜெயிலில் போட்ட பிறகு புத்தி வந்துடும். 12 16 வரைக்கும் வச்சுருங்க. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். பின்பு அவன் தாவீதுடைய நகரத்தின் வெளி அலங்கத்தை கீயோனுக்கு மேற்கே இருக்கிற பள்ளத்தாக்கு தொடங்கி மீன்வாசல் மட்டும் கட்டி ஓபேலை சுற்றிலும் அதை வளைத்து அதை மிகவும் உயர்த்தி யூதாவில் உள்ள அரணான பட்டணங்களிலெல்லாம் இராணுவ தலைவரை வைத்து கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆலயமுள்ள மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி பட்டணத்திற்கு புறம்பாக போட்டுவித்து கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டார். ஜெயிலில் போட்டு என்ன கொடுமைப்படுத்திட்டாங்க தெரியல, நல்லா ஆப்பு வச்சுருப்பாரு. அதுக்கு எதாவது மனம் திருந்து ஆனால் பண்ணின கொடுமை வந்து பயங்கரமான கொடுமை. சரி, அவனுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா யார் வருவா? மனாசே பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய பையன் ஆமோன். இவனு வந்து ஒரு மோசமான ராஜாவன். 2 ராஜாக்கள் 21-19. ராஜாக்கள் 21-19. ஆமோன் ராஜாவான போது 22 வயதாய் இருந்து 2 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். யோத்பா ஊரான் ஆகிய ஆரூசின் குமாரனான அவன் தாயின் பேர் மெசுல்லேமெத். ஆமாம், 20-22 வருஷம். அவன் தன் தகப்பனாகிய மனாசை செய்தது போல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் நடந்த எல்லா வழியிலும் நடந்து தன் தகப்பன் சேவித்த நரகலான விக்கிரங்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டு கர்த்தரின் வழியிலே நடவாமல் தன் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை விட்டு விட்டார். அதனால வந்து எல்லாரும் வந்து அவனை கொண்டு விடுவோம். அதுக்கு அடுத்தது வாசிங்க. இதை வந்து அந்த மகன் கொண்டு ஆமோனின் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை அவன் அரண்மனையிலே கொண்டு போட்டார்கள். அதனால் தேசத்து ஜனங்கள் ராஜாவைக்கு ஆமோனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணினவர்களை எல்லாம் வெட்டி போட்டார். சரி, அப்போ அவன் பையன் வந்து என்ன செய்யறா? இவனை வந்து இந்த விக்கிரக வழியில் வந்து விக்கிரகம் பார்த்ததுனால ஊழியக்காரர் வந்து வெட்டி போட்டுருவாங்க. யோசியா வந்து என்ன செய்வான்? அவனுடைய பையன் யோசியா வந்து என்ன செய்வான்? அந்த 24 வச்சிங்களா? அதனால் தேசத்து ஜனங்கள் ராஜாவாகி ஆமோனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணினவர்களை எல்லாம் வெட்டி போட்டு அவன் குமாரனாகிய யோசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார். யாரு? யோசியா வந்து ராஜாவாகிறாரு. யோசியா ஆமோன். இது 2-33-21. 2-33-21. ஆமோன் ராஜாவாகிற போது 22 வருஷம் வயதாக இருந்து 2 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். நல்லா வசிங்க. ஆமோன் ராஜாவாகிற போது 22 வயதாக இருந்து 2 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். 22, 23, 24, 25 வரைக்கும்.
அவன் தன் தகப்பனாகிய மனாசே செய்தது போல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். தன் தகப்பனாகிய மனாசே பண்ணிவித்திருந்த விக்கிரகங்களை எல்லாம் ஆமோன் பலியிட்டு அவைகளை சேவித்தான். தன் தகப்பனாகிய மனாசே தன்னை தாழ்த்தி கொண்டது போல இந்த ஆமோன் என்பவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தாமல் மென்மேலும் அக்கிரமம் செய்து வந்தான். அவன் ஊழியக்காரர் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் அரண்மனையிலே அவனை கொன்று போட்டார்கள். அப்பொழுது தேசத்து ஜனங்கள் ஆமோன் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணின யாவரையும் வெட்டி போட்டு அவன் குமாரனாகிய யோசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவான். இவனுக்கு வந்து வேறு எதுவுமே இருக்காது. பட் ஆனால் வந்து டோட்டலாக என்ன வீரன் வந்து வழிபடுவேன், அதனால கொண்டுருவாங்க. அவன் பையன் யோசியா வந்துச்சு, அவனை கொண்டுட்டு இவன் வந்து இவன் அவங்க அப்பாவை கொண்டவங்களை கொண்டுட்டு யோசியா வந்து ராஜா. இப்போ யோசியா பற்றி பார்த்தோம்னா 2 ராஜாக்கள் 22:1 வாசிங்க. யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாய் இருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். போஸ்காத் ஊரான் ஆகிய அதாயாவின் குமாரனாகிய அவன் தாயின் பேர் எதித்தாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் எல்லாம் தனது இடதுபுறமும் விலகாமல் நடந்தான். ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் நல்ல ராஜா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்தை வந்து செட் பண்ணிடுறதுக்கு காரியங்கள் வந்து நடத்தியான். 4 7 வரைக்கும் வாசிக்கிறேன். நீ பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியாவினிடத்திலே போய் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டதும் வாசல் காக்கிறவர்கள் ஜனத்தின் கையிலே வாங்கப்பட்டதுமான பணத்தை அவன் தொகை பார்த்து பிற்பாடு அவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை விசாரிக்கிறவர்கள் கையிலே கொடுத்து அவர்கள் அதை கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்காக அதில் இருக்கிற வேலைக்காரராகிய தச்சரும் சிற்பாச்சாரிகளும் கொற்றரும் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேண்டிய மரங்களையும் வெட்டின கற்களையும் வாங்குகிறதற்கும் செலவழிக்க வேண்டும். ஆமாம், யோசியா வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்தை வந்து எடுத்து கட்டுறேன். அப்படி எடுத்து கட்டும்போது பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை புஸ்தகம் மோசடி புஸ்தகம் வந்து அதில் கிடைக்கும். கிடச்ச உடனே அதை வந்து ராஜா கையில் வந்து கிடச்சிரும். அது வந்து 22:7 வாசிங்க, 8 வாசிங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியாவின் சம்பிரதியான சாப்பானை நோக்கி, நான் கர்த்தரின் ஆலயத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பானிடத்தில் கொடுத்தான். ஆமாம், அது வந்து அவன் ராஜா கொண்டு கொடுத்துட்டான். அப்போ அந்த நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உல்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு தீர்க்கதரிசி, அவங்கக்கிட்ட வந்து போய் கேட்டுட்டு வா அப்படின்றாங்க. 14 வாசிங்க. அப்பொழுது ஆசாரியனாகிய இல்க்கியாவும் அகிகாமும் அக்போரும் சாப்பானும் அசாயாவும் அர்காசின் குமாரனாகிய திக்வாவின் மகனான சல்லூம் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தாள் என்னும் தீர்க்கதரிசியானவரிடத்திற்கு போய் அவளோட பேசினார்கள். அவள் எருசலேமிலே 2ஆம் வகுப்பிலே குடியிருந்தாள். ஆமாம், 23 வந்து 1, 2, 3 வரைக்கும் வச்சுருக்கேன். 3 வரைக்கும் 23. அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் இருந்த மூப்பரை எல்லாம் அழைப்பித்த போது அவர்கள் அவனிடத்தில் கூடின போது ராஜாவும் அவனோடு யூதாவின் மனுஷர் யாவரும் எருசலேமின் குடிகள் அனைவரும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சிறியோர் துவங்கி பெரியோர் மட்டுமல்ல சகலமும் கர்த்தரின் ஆலயத்திற்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தார். அப்பொழுது ராஜா தூணறிய நின்று, கர்த்தரை பின்பற்றி நடவுங்கள், கர்த்தருடைய கற்பனையையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கைக்கொள்ளவும். ஆமாம், இவனை கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவார். அவங்க அப்பா தாத்தா பண்ணதெல்லாம் 4 இருந்து 15 வரைக்கும் வச்சுருங்க. 11 எல்லாத்தையும் டோட்டலாக வந்து அழிச்சு 23 எல்லாத்தையும். பின்பு ராஜா பாகாலுக்கும் விக்கிரகத்தோப்புக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் பண்ணப்பட்டிருந்த சகல பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறம்பாக்க பிரதான ஆசாரியனாகிய இல்க்கியாவுக்கும் 2ஆம் வகுப்பில் உள்ள ஆசாரியருக்கும் வாசல் காக்கிறவர்களுக்கும் கட்டளையிட்டு அவைகளை எருசலேமுக்கு புறம்பாய்
கீதரோன் வெளிகளில் சுட்டரித்து அவைகளின் சாம்பலை பெத்தேலுக்கு கொண்டு போக பண்ணினான். யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமை சுற்றிலும் மேடைகள் மேல் தூபங்காட்ட யூதாவின் ராஜாக்கள் வைத்த பூஜாசாரிகளையும் பகாலுக்கும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கிரகங்களுக்கும் வானத்தின் சகல சேனைகளுக்கும் தூபங்காட்டினவர்களையும் அகற்றிவிட்டான். தோப்பு விக்கிரகத்தை கர்த்தரின் ஆலயத்திலிருந்து எருசலேமுக்கு புறம்பே கீதரோன் ஆற்றுக்கு கொண்டு போய் அதை கீதரோன் ஆற்று ஓரத்திலே சுட்டரித்து அதை தூளாக்கி அந்த தூளை ஜனபுத்திரனுடைய பிரேத குழிகளின் மேல் பொழுவித்தான். கர்த்தரின் ஆலயத்திற்கு அருகே ஸ்திரீகள் தோப்பு விக்கிரகத்திற்கு கூடாரங்களை நெய்த இடத்திலுள்ள லட்சையான புணர்ச்சிக்காரன் வீடுகளை இடித்து போட்டான். அவன் யூதாவின் பட்டணங்களில் உள்ள எல்லா ஆசாரியரையும் வர சொல்லி கேபா முதல் பெயர்சபா மட்டும் ஆசாரியர்கள் தூபங்காட்டியிருந்த மேடைகளை தீட்டாக்கி ஒளிமுக வாசல்களின் மேடைகளையும் பட்டணத்து வாசலுக்கு போகும் வழிக்கு இடதுபுறமாய் இருக்கிற பட்டண தலைவனாகிய யோசுவாவின் வாசற்படியில் இருந்த மேடையையும் எடுத்து போட்டான். மேடைகளின் ஆசாரியர்கள் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் பலியிடாமல் தங்கள் சகோதரருக்கு புளிப்பில்லாத அப்பங்களை புசிக்கிறதுக்கு மாத்திரம் உத்தரம் பெற்றார்கள். ஒருவனும் மோளகிக்கென்று தன் குமாரனையிலும் தன் குமாரத்தியிலும் தீக்கடக்க பண்ணாதபடிக்கு இன்னோபுத்திரரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற தோப்பேத் என்னும் ஸ்தலத்தையும் அவன் தீட்டாக்கி கர்த்தரின் ஆலயத்துக்குள் போகிற இடம் தொடங்கி பட்டணத்திற்கு புறமே இருக்கிற நாத்தான் மெலேக் என்னும் பிரதானியின் அறைவீடு மட்டும் யூதாவின் ராஜாக்கள் சூரியனுக்கென்று வைத்திருந்த குதிரைகளை அகற்றி சூரியனின் ரதங்களை அக்னியிலே சுட்டரித்தான். யூதாவின் ராஜாக்கள் உண்டாக்கினதும் ஆகாசுடைய மேல் வீட்டிலே இருந்ததுமான பலிபீடங்களையும் மனாசே கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் உண்டாக்கின பலிபீடங்களையும் ராஜா எடுத்து அவைகளின் தூளை அங்கேயிருந்து எடுத்து கீதரோன் ஆற்றில் கொட்டினான். எருசலேமுக்கு எதிரே இருக்கிற நாசம் மலையின் வலதுபுறத்தில் இஸ்ரவேல் ராஜாவாகிய சாலமோன் சீதோனியரின் அருவருப்பாகிய அஸ்தரோத்திற்கும் மோவாபியருக்கும் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மில்கோமுக்கும் கட்டியிருந்த மேடைகளையும் ராஜா தீட்டாக்கி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை நிர்மூலமாக்கி அவைகளின் ஸ்தலத்தை மனுஷரின் எலும்புகளால் நிரப்பினார். இஸ்ரவேலை பாவஞ்செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் பெத்தேலிலே உண்டாக்கியிருந்த பலிபீடமும் மேடையும் ஆகிய அவ்விரண்டையும் அவன் இடித்து அந்த மேடையை சுட்டரித்து தூளாக்கி விக்கிரகத்தோப்பையும் சுட்டரித்தான். யோசியா திரும்பி பார்க்கிற போது அங்கே அந்த மலையில் இருக்கிற கல்லறைகளை கண்டு ஆட்களை அனுப்பி அந்த கல்லறைகளில் உள்ள எலும்புகளை எடுத்து வர செய்து இப்படி நடக்கும் என்று தேவனுடைய மனுஷன் கூறின கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவைகளை அந்த பலிபீடத்தின் மேல் சுட்டரித்து அதை தீட்டாக்கினான். டோட்டலாக யெரொபெயாம் இருந்து கர்த்தர் இவனை எழும்பு பண்ணி கர்த்தர் வந்து அதை சீர்படுத்துகிற தேவன், அகற்றுகிற தேவன் இருக்கிறார். ஆனாலும் பயவில்லை, சும்மா இருக்காங்களா, திரும்ப வந்துடுவாங்க. யோசியா வந்து எப்படிப்பட்டவன்றது நம்ம வந்து அம்மா அப்பா வேற ஒரு சரித்திரம் சொல்லப்படலாம். ஆனால் ஆமானுக்கு பிறந்த பையனா? ஆமாம், ஆமானுக்கு பிறந்த பையன் வந்து இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து கர்த்தர் செய்யக்கூடிய ஒரு கிருபையை பாராட்டுவார். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 17 அந்த யெரொபெயாமோட கை வந்து மடங்கிக்கிறோம்ல, அந்த இதை வந்து இவன் அதை சீர்படுத்துவான். 17 வருஷங்க, 17 அதுலேயே 17, 18, 20. அப்பொழுது அவன், நான் காண்கிற அந்த குறிப்படையாளம் என்ன என்று கேட்டதற்கு அந்த பட்டணத்து மனுஷர், அது யூதாவிலிருந்து வந்து நீ செய்த அந்த கிரியைகளை பெத்தேலின் பலிபீடத்திற்கு விரோதமாக கூறி அறிவித்த தேவனுடைய மனுஷனின் கல்லறை என்றார்கள். 19 கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க இஸ்ரவேலின் ராஜாக்கள் சமாரியாவின் பட்டணங்களில் உண்டாக்கியிருந்த மேடைகளின் கோவில்களை எல்லாம் யோசியா தகர்த்து பெத்தேலிலே தான் செய்த செய்களின்படியே அவைகளுக்கு செய்து அவ்விடங்களில் இருக்கிற மேடைகளின் ஆசாரியர்களை எல்லாம் பலிபீடங்களின் மேல் கொன்று போட்டு அவைகளின் மேல் மனுஷரின் எலும்புகளை சுட்டரித்து எருசலேமுக்கு திரும்பினார். சர்வசாம வெட்டி கொண்டு எலும்பு ஆட்டுக்குட்டி மாதிரி வெட்டுறாங்க. சரி, கர்த்தர் வந்து எல்லாத்தையும் தீட்டுகள்லாம் அழிக்கிறதுக்கு ஒருத்தர் என்ன செய்கிறார், கர்த்தர் வந்து எழும்பு பண்ணுகிற
தேவனாக இருக்கிறார். இவன் வந்து ஒரு பஸ்கா ஆசரிப்பேன். 21 வாசிங்க. இது 21, 22 வாசிச்சிருங்க. இல்லைக்கா 2 ராஜாக்கள் 23, 21, 22. பின்பு ராஜா இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசிரியுங்கள் என்று சகல ஜனங்களுக்கும் கட்டளையிட்டான். இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகளின் நாட்கள் தொடங்கி இஸ்ரவேலின் ராஜாக்கள் பூமியின் ராஜாக்கள் ஆகிய அவர்களுடைய சகல நாட்களிலும் இந்த பஸ்காவை போல் பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. 25 வருஷம் 25. கர்த்தரிடத்திற்கு தன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போலத்த ராஜா அவனுக்கு முன்னும் இருந்ததும் அவனுக்கு பின்னும் எழுப்பினதும் இல்லை. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அவர் எழுப்பி காரியங்களை வந்து நன்மைக்கானதை நன்மைக்கு செய்கிறாரு. அடுத்து எவ்வளோ தூரம் வந்து அந்த பாவம் வந்து நம்ம படிச்சுட்டு வர மாதிரி அந்த டோட்டல் கரப்ஷன் ஆகும்போது என்ன செய்யறது, அகற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா இப்போ எதுக்கு அந்த இஸ்ரவேலில் இருக்கிற இந்த காரியங்களை அகற்றுறதுக்கு ஒரு ராஜாவை எழுப்பப்படுகிறாருன்னா இன்னும் நியாயம் தீர்க்கிறதுக்கு காலம் இருக்குது. அப்படி தானே இஸ்ரேல் மலைகளுக்கு வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, ஒரு நாட்டை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, ஒரு ராஜாவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, விக்கிரகங்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, அவன் கையை நீட்டி மடக்கினதுக்கு ஒரு ஆளை எழுப்புன்னு சொல்கிறாரு. அவர் எழுப்பும்போது யெரொபெயாம் வந்து டோட்டலாக அழிக்கிறார். அவனாடு உள்ள எல்லா காரியங்களும் இப்போ ஆகாசம் சொல்கிறாரு, எல்லா காரியங்களும் மனசு எல்லா காரியங்களும் வந்து அழிக்கிற சித்தம் கொள்ளுகிறார். ஏன் இதை மட்டும் அழிச்சிட்டு அன்றைக்கி வந்து அந்த எருசலேம் வச்சுருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு கரப்ஷன் ஆகிற அந்த நாடு, அந்த மண், அந்த மரம், அந்த செடி, அந்த கொடி, அதுக்கு ஒரு டைம் வச்சுருக்கிறார். ஏட்டா எல்லாத்தையும் நான் கொண்டு போய் என்ன செய்வார், உள்ளே கொண்டு கொட்டி இப்போ இன்னும் பள்ளத்தாக்களை கொண்டு எரிக்கிறாரு. ஆனால் பட்டானா எருசலேம் நகரம் வந்து இருக்குது. எப்போ வந்து சிறை பிடிச்சிட்டு போகிறாங்க, நேபுகாத்நேச்சார் வந்து என்ன சிறை பிடிக்கிறாரு. எருசலேம் அவர் பேருன்னா இஸ்ரேல் 10 கோத்திரத்தை சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, டோட்டலாக சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் என்ன இருக்குது, 10 கோத்திரத்துக்கு இருந்த இடம் இருக்குது. அப்படி தானே இஸ்ரேல் இருந்த பங்கு பிரித்த இடம் இருக்குது. பட் ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு நடக்கும்போது இவங்களே என்ன செய்கிறாரு, சிறப்பிடிச்சு கொண்டு போக முடியும். அதையும் அந்த தீட்டாக்குறது என்ன செய்கிறாரு, அது என்ன செய்கிறாரு, அகற்றுகிற தேவனாக இருக்கார். அப்போ எவ்வளவு தூரம் வந்து ஒருத்தனுடைய பனிஷ்மெண்ட்டை வந்து எவ்வளவு நம்ம வந்து எளிதாக்க முடியும், இல்லை எவ்வளவு டைம் கொடுக்குறாரு, அவன் எவ்வளவு பண்ணாலும் அவனுக்கு சொல்கிறாரு. இப்போ மனாசில் எவ்வளோ கொடுப்பாங்க, கர்த்தருடைய ஆலயத்தை என்ன செய்கிறேன் ஒன்றும் இல்லாமல் பார்க்குறேன். நம்ம இருந்து எனக்கு அவன் செத்து போன பிறகு நமக்கு அவன் மேலே கோவம் அப்படி இருந்தால் வந்து இறங்கினோட நான் செய்கிறேன். கர்த்தர் வந்து கிருபை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஆகாஷ் பாருங்கள், செத்து போன பிறகு மாடியில் செஞ்சுருக்கேன், மேலறையில் மாடியில் விக்கிரகங்கள் வச்சுருந்துருக்கேன். இப்போ நமக்கு ஒரு ரசிக்கப்படாத ஒரு வீட்டில் போனால் எல்லா இடத்துலையும் என்ன செய்யுது, விக்கிரகங்கள் இருக்குது. ஒரு யூடியூப் எடுத்தால் விக்கிரகம், ஒரு ஃபேஸ்புக் திறந்தால் விக்கிரகம் இருக்குது, எதுக்குள்ளே போனாலும் விக்கிரகம், எங்கே போனாலும் விக்கிரகம். அது போகிற நுழைஞ்சு இருக்குது. அது இருக்கிற இடத்துல வந்து அப்போ ஆண்டவருடைய தேசம், ஆண்டவருடைய இருக்கிற வாசம் பண்ணுகிற ஆலயத்தையே தீட்டுப்படுத்துகிற அளவுக்கு என்ன செய்ய ராஜாக்களுடைய மனசில் போய் இருந்து அந்த கிரியை செய்யுது. அப்போ இந்த பயவழியில் என்ன செய்கிறாங்க, அதுக்கு ஒத்து போகிறாங்க. ஆண்டவரை கோபமாக்குறதுக்கு இவன் பண்ணுறானா, அந்த வார்த்தையெல்லாம் படிக்கும்போது ரொம்ப வேதனையான ஒரு காரியமாக இருக்குது. இப்போ நமக்கு இவ்வளோ கோபம், அவர் என்ன செய்கிறாரு, அதெல்லாம் பார்க்காம என்ன செய்கிறாரு, அந்த பட்டணத்துக்கு, அந்த எருசலேமுக்கு, அந்த யூதாவுக்கு ஒரு டைம் வச்சுருக்கிறாரு. அந்த டைம் வரைக்கும் இவன் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற விக்கிரகங்கள் சொல்கிறாரு சீர்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு மனுஷனாக இருக்கட்டும், ஒரு மாடாக இருக்கட்டும், ஒரு ஆடாக இருக்கட்டும், ஒரு மரமாக இருக்கட்டும், ஒரு செடியாக இருக்கட்டும், ஒரு கொடியாக இருக்கட்டும், நாம் இருக்கிற இடமா இருக்கட்டும், கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இந்த மண்ணு முதற்கொண்டு என்ன செய்கிறாரு, அதுக்கு ஒரு டைம் கொடுக்குறாரு. எப்படி டைம் கொடுக்குறாரு, அவன் பேர் என்ன, காயின் கொள்றான். கொல்லும்போது என்ன செய்யுது, ஆபேலோட ரத்தம் அவனுடைய சத்தத்தில் கேட்குது. அப்போ அன்னைக்கு என்ன செஞ்சுருக்கணும், பூமி வந்து என்ன செய்யுது, அவனுடைய ரத்தத்தை என்ன செய்யுது, குடிக்குது. அப்போ அதுவும் உடன்படுது, தீட்டுப்படுது. அப்போவே அவர் என்ன செஞ்சுருக்கணும், அதை வச்சுக்கிறோம். பூமியானது எதுக்கு மறுமொழி கொடுக்குமா, தானியத்துக்கு மறுமொழி பதில் கொடுக்கும். தானியமான அப்படி நிறைய நம்ம வந்து ஓசியால் வாசிப்போம், எல்லாம் அதுக்கு பதில் கொடுக்கும். வானம் வந்து தேவனுக்கு பதில் கொடுக்கும். அப்படியெல்லாம் சொல்லி ஒவ்வொரு காரியங்களும் சொல்லும்போது அன்னைக்கே செஞ்சுருக்க அந்த பூமியை அழிச்சிருக்கணும். ஏன் அழிக்கலை, அதுக்கு ஒரு டைம். இரக்கம் இல்லை, அதுக்கு ஒரு அந்த நியாயத்திற்கு செய்யதானே செய்கிறாரு. இரக்கம் வேறு, இரக்கம் பாராட்டும் போது அவன் தன்னை தாழ்த்தும் போது இரக்கம் பாராட்டுகிறாரு. ஆனால் பிசாசு தன்னை தாழ்த்தலை. அது என்ன ஒரு டீட்டெயில் நமக்கு ஒன்றும் புரியலை. சரியா, அவனுக்கு வந்து ரட்சிப்பு இல்லை, அவனுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்து சிந்தப்படலை. அவன் என்ன பண்ணிட்டு வந்தாலும் தெரியல, நம்ம போனோம்னா சரி ஏதாவது ஒன்று இருக்குது. இப்போ இவ்வளவே ஒரு மனுஷனுக்கு வந்து ஆதாம் வந்து அவனுக்காக படைக்கிறாரு,
சாரி அவருக்காக படைக்கிறாரு, அவர் கூட இருக்கணும் வாழணும்னு ஆசைப்படுறேன். இன்றைக்கி நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படுகிற தேவன் தான். ஜனங்கள் மத்தியில் அவருடைய பிள்ளைங்க மத்தியில் வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதை குலைக்கிறதே இவனுடைய வேலை, பிசாசுடைய வேலை. நீ என்ன அவர்கிட்ட போகிறது? இந்த இந்த லவ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா பொசசிவ் அவர்களோட போட்டு தள்ளுவாங்க. அந்த மாதிரி பிசாசு என்ன செய்யறேன்னா ஆண்டவர்கிட்ட போக விடாமல் சரி அவனை வந்து சேவிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் நாம் வந்து என்ன செய்யணும், கரெக்டாக நூல் பிடிச்சி போகணும். ஆமாம், ஆண்டவர் என்ன சொல்ல வராரு, ஆண்டவருடைய காரியங்கள் என்ன. நீங்கள் நேற்று கேட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து ஒரு மனுஷன் வந்து பிறந்துட்டேன் அப்படின்னா அவன் வந்து நரகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு அவருக்கு முடிவு தெரியும்ல. அப்படின்லாம் கொண்டு வருது யாரான சிந்தை வந்து நம்ம கட்டுப்படுத்த தெரியணும். பிசாசு தான் கொண்டுட்டு வரேன். ஏன் அவன் படைச்சன்னைக்கு இப்போ பிசாசு படைச்சன்னைக்கு அவன் கீழே வந்துடுவேன்றது அவருக்கு தெரியும்ல. அப்போ ஏன் தடுக்காமல் இருந்தார் அப்படின்னு. அவன் ஒரு பிள்ளைய பெறுறான். இங்கே என்ன நடக்குதோ அதுதான் பரலோகத்தில் நடக்குது. ஒரு பிள்ளை வந்து பெற்றுறான். அது என்ன நாசமாக போன நரகத்துக்கு போன நம்ம வளர்ப்போம். டோட்டலாக பார்த்திங்கன்னா ரவுடியாக இருப்பாங்க, கொலை செய்கிற அளவுக்கு தூக்கு தண்டனைலாம் போட்டுருவாங்க, கொலை பண்ணிடுவாங்க. அந்த தாய் அழுகும்ல, என் பிள்ளை நல்ல பிள்ளைன்னு அழுகும். பார்த்துருக்கீங்களா? என் பிள்ளை வந்து நல்ல பிள்ளை. அவங்க அப்பா வந்து வெட்டி போட்டாங்க, பாண்டின்ற ஒரு ரவுடியெல்லாம் வெட்டி போட்டாங்க. அந்த பிள்ளை வந்து ரோட்டில் நின்று அழுகுது, எங்கள் அப்பா நல்லவர் அப்படின்னு. அப்போ இந்த உலகத்து மனுஷன் வந்து தவறு பண்ணினாலே நல்லவங்கன்னு கடைசி வரைக்கும் கண்ணீர் வடிக்கிறதுக்கு உலகத்தில் அவர் பொண்டாட்டியோ பிள்ளையோ சொந்தமாக இருக்கும்போது ஆண்டவர் சும்மா விடுவாரா? அப்படி தான் நம்ம சிந்திக்கணும். பிசாசு எந்த விதத்துலையாவது ஆமாம். அது ஏன்னா ஆதாமியாவை எப்படி வந்துச்சேன், ஆண்டவர் நீ செத்து போவேன்னு சொல்லி சொல்கிறாரு, இவன் என்ன சொல்கிறேன் நீ சாக மாட்டேங்கிறார். இவ்வளோதான் வித்தியாசம். அப்போ ஆண்டவர் செத்துப்போ, இவன் செத்து போக மாட்டேன்னா அவங்க உடந்துருக்கணும்ல. யார்? ஆதாமியாவாங்க. தெரியாமல் பண்ணிட்டாங்க, தெரியாமல் பண்ணாங்க, தெரிஞ்சதே பண்ணாங்க. ஆமாம், நீங்கள் நல்லா டீப்பாக பாருங்கள். அவங்க என்ன செய்ய தெரிஞ்சே பண்ணுவாங்க. நம்மளே எத்தனை நாளைக்கு ஆண்டவர் வருவார், அவரை போய் நம்ம பேசிக்கிட்டு இருக்குது. நம்மளே கடவுள் ஆகிட்டா நமக்கு இவர் தொல்லை தேவையில்லைன்னு சொல்லி அந்த ஒரு தாட்டை அவன் கொண்டு வந்துடுவேன். கொண்டு வந்ததுனாலே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவன் பேச கேட்குறேன். அவன் பேச எப்போ கேட்பாங்க? விசாசி பேச எப்போ கேட்போம்? நம்ம ஆண்டவர் பேச்சை கேட்காம எப்போ கேட்போம்? விசாசி பேச்சை எப்போ கேட்போம் அப்படின்னு பார்க்கும்போது அவனை பார்த்தாலே கேட்க ஆரம்பிச்சிடும். பிசாசு வந்து பிசாசை பார்த்தாலே இப்போ நம்ம நடந்து போயிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. போஸ்டர் இருக்கும், சினிமா போஸ்டர் இருக்கும் பார்த்தீங்களா? சினிமா போஸ்டர் நம்ம சினிமா பார்க்க மாட்டோம். அதனால் என்ன செய்ய இந்த கண்ணு இப்படி போகும். இதுதான் பார்க்குறது. அப்படி பார்க்கும்போது கொண்டு வந்துடுவேன், மண்டையில் ஏற்றிடுவேன். அது பாரு. அது மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பார்த்துட்டு இருந்தோம்னா இந்த செய்தி, சினிமா செய்தி, இப்போ விஜயே வச்சுக்கோங்க. விஜய் வந்து அமைச்சராக போகிறேன், மந்திரியாக போகிறேன், அவனை குறித்து நம்ம பார்க்குறேன். அவனை பற்றி திரிஷா போட்டுன்னு சரி, அவனை பற்றி போட்டுக்கிறா, திரிஷாவை பாடுறா. இதுதான் வந்து பார்க்குறது. பார்க்க வைக்கும்போது என்ன செய்யறேன், நம்முடைய அவனை பார்க்குறத அவனுக்குரிய காரியங்களை. இப்போ நம்ம இந்து கோயிலுக்கு போகிறான், இந்து கோயிலில் வந்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவன் அது ஒரு பயம் இருக்கல, நம்ம போய் பார்த்துக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதே இது ஒரு சினிமா போஸ்டரையோ ஒரு சினிமா சம்மந்தம் ரொம்ப பார்க்க மாட்டேன். சினிமாவே நம்ம பார்க்க மாட்டோம், சினிமா சம்மந்தம் செய்தே பார்க்க மாட்டோம். சரி, விஜய் வந்து மந்திரியாக வந்துட்டேன், திரிஷா வந்து நயனார் பேசிட்டாரா, இப்போ நான் என்ன பேசினாரு போய் பார்க்க போக சொல்லுமா சொல்லாதா? சொல்லும். அப்போ நம்ம அது பார்க்கும்போது சரி, அது அவனை பார்க்குறது. அப்போ அவன் என்ன சொன்னான்னா கர்த்தர் வந்து ஆளுகை செஞ்சால் என்ன செய்வேன், வருவேன். இப்போ இன்றைக்கி இருக்கிற ஸ்டாலினில் வந்து பொண்ணு பிரச்சனை, சின்ன பிள்ளைல வாலிப செஞ்சு சொல்கிறாங்க, அங்கே டேரெக்டாக தெரியாது, வெளியில் போட மாட்டாங்க. இப்போ வயசானவர் பிடிக்க மாட்டார், பொண்ணு விஷயத்தில் இல்லை, விக்கிரகம் பின்னாடி போக மாட்டார் தீக்கானால. ஆனால் கிறிஸ்டினுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு. இவன் தண்ணி வண்டின்றாங்க, பொண்ணு விஷயத்தில் வீக்குன்றாங்க. ஆனால் எப்படினாலும் அவனை ஆளுக்கு வரான் கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ யாரை கொண்டாலும் கர்த்தர் செய்ய நியாயம் இருக்கிற தேவன், ஜனங்களுக்கு நன்மை செய்கிற தேவன். எதுக்காக யாரை வைக்கிறான்னு தெரியாது. ஆனால் நாம் என்ன செய்யணும், கரெக்டான பாதையில் வந்து இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி போகணும். ஆமாம், காட்டுக்கழுதினி, அப்புறம் பெண்ணொட்டகம்னி, வேகமாய் ஓடுகிற பெண்ணொட்டகம், தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணொட்டகம். அதை வாசிச்சிருக்க முடிச்சிருவோம். நம்மளை அப்படித்தான் வச்சிருக்கிறாரு. தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணொட்டகம். நீ இறை மேலே வரும், இல்லை இறை மேலே தான் வரும். காட்டு கழுதைன்னு நிறையா சொல்லுவார்.
ஆமோஸ் 2:13 வச்சுங்க. ஆமோஸா? ஆமோஸ் 2:13. ஆமோஸ் 2:13. இல்லையா? ஆஹா. அது எரேமியா 2:23. லாஸ்ட்ல அதை மட்டும் வாசிக்கிறேக்கா. நீ செய்ததை உணர்ந்து கொள், தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண்ணொட்டகம் நீ. வனாந்தரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காட்டை உட்கொள்ளுகிறதுமான காட்டுக்கழுதை நீ. ஆமாம், அப்படிப்பட்டவங்க நம்ம கர்த்தர் வந்து என்ன செய்வாரு, சீர்படுத்தி சிறப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. அதே மாரி சில நேரம் என்ன செஞ்சிடும், அவருக்கு பிரியமில்லாத காரியங்களில் கடந்து போகிறான். ஆனால் அதெல்லாம் என்ன செய்கிறார், மனாசேக்கு மன்னித்த தேவன் நம்ம என்ன செய்கிறாரு, மன்னிக்கிற தேவனாக இருக்கிறாரு. பவுலுக்கு மன்னித்த தேவன் நம்மையும் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார்.